வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் சேஞ்ச் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு 2 days முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் ஓட்டர் ஐடி அட்ரஸ் சேஞ்ச் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அதே தான் அந்த voters ECA கவர்மெண்ட் அதே லிங்க் தாங்க போனோம். voters.eca.government.in இந்த லிங்க் போயிட்டு லாகின் வச்சுருந்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா லாகின் பண்ணிக்கோங்க. நான் இங்கே லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, இல்லை புதுசாக லாகின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து உள்ளே போயிட்டோன்னே உங்கள் நேம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். இதில் அட்ரஸ் சேஞ்சுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபில் ஃபார்மேட்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் உங்களுக்குன்னா உங்களுக்கு அதர் எலக்டார் கொடுத்துக்கோங்க. இதில் எபிக் நம்பர் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே நம்மளோட நேமு எந்த தொகுதியில் இருக்கும், பார்ட் நம்பர், நம்ம நேமு, நம்ம அப்பா நேமு, நம்ம ரிலேட்டிவ் நேம் எல்லாம் கொடுத்துருக்குமோ அது வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துரு இதில் அப்ளிகேஷன் ஃபார் அட்ரஸ் சேஞ்சுக்கு ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம ஊரை விட்டு எங்கன்னா நம்ம சேலம்லேருந்து மதுரை போகிறோன்னா அவுட் சைடு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி உள்ளேயே மாற்றணும் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் நான் இங்கே தாம்பரத்தில் இருக்கேன், இப்போ கூடுவாஞ்சேரி மாற போகிறேன்னா வித்தின் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுவே நம்ம என்ன ஸ்டேட் என்ன அசம்பிளி சொல்லிட்டு நம்ம ஓட்டர் ஐடி எங்கே இருக்கோ அது காமிக்கோங்க. ஸோ இதில் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இதில் என்ன அட்ரஸ் நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த அட்ரஸ் டீட்டெயில் இங்கே கொடுத்துக்கோங்க. ஹவுஸ் நம்பர், உங்களோட ஸ்ட்ரீட் லொக்காலிட்டி, இங்கே என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் கோடு, பின்கோடு, இந்த தாசில் தாலுக்கா மண்டலம் இது என்ன நம்ம கொடுக்க போகிறோமோ, நம்ம எந்த புது அட்ரஸ் சேஞ்ச் எந்த தொகுதியில் இருக்குன்றது நீங்கள் க்ரோம் ஆர் கூகுள் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் கூடுவாஞ்சேரி இருக்கேன். ஸோ கூடுவாஞ்சேரி ஆஃப் தாலுக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இது கூடுவாஞ்சேரி இஸ் த லொக்கேட்டட் இன் வண்டலூர் தாலுக்கு சொல்லி இருக்கும். இங்கே டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு, தாலுக் வண்டலூர். ஸோ இங்கே ஆப்ஷன் நீங்கள் தாலுக் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மண்டலன்றது இந்த ஹைதராபாத் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் தாலுக்கா இல்லை அப்படின்ற ஆப்ஷன் தாங்க இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் புது அட்ரஸோட ப்ரூஃப் எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் கனெக்ஷன் பில், எந்த பில்லாக இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 year இருக்கணும். இல்லைன்னா ஆதார் கார்டை வச்சு ஈஸியாக மாற்றிக்கோங்க. ஆதார் கார்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு ப்ரூஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த கேப்சா கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாங்க. ஸோ இங்கே ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லிவிட்டு ஜெனரேட் ஆகுங்க. ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஜெனரேட் ஆகுங்க. ஸோ நீங்கள் அதை ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய் உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும்ல, அதை நீங்கள் இங்கே கொடுத்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஓட்டர் ஐடி கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓட்டர் நம்பர் இல்லை நம்ம சப்மிட் பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு கூட நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி அட்ரஸ் சேஞ்சுக்கும் ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர் ஐடி வரும். ஸோ வந்த பிறகு அதே பூத் லெவல் ஆஃபீஸர் வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஒன்ஸ் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இல்லை கால் பண்ணி டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. அது 1 to 2 weeks ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்ரூவல் பை எலக்டோரல் ஆஃபீஸ் அந்த
அவர் வந்து ரெக்கார்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அட்ரஸ் சேஞ்சை என்டர் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அது பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 days ஆகும். அது பண்ணதுக்கப்புறம் நியூ டிஜிட்டல் ஓட்டர் ஐடி அது வந்து 3 to 7 days ஆகுங்க. ஸோ இதுக்குமே அப்ராக்சிமேட்டாக 30 days தாங்க எடுக்கும். அட்ரஸ் சேஞ்சுக்கும் 30 days தான் எடுக்கும், நியூ ஓட்டர் ஐடிக்கும் 30 days தான் எடுக்குங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் கார்டு டெலிவரியும் எக்ஸ்ட்ரா 10 to 20 days ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸுக்கு கிசா இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.